ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என்னடா திடீர்னு மாலை போட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் ஒரு மூட நம்பிக்கை தாங்க. ஒன்றும் இல்லை, சிவன் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணாங்க. சரி, அதுக்கு எந்த தடங்களும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம அப்பா முருகன்கிட்ட போயிட்டு ஒரு உத்தரவு வாங்கிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டா நம்மளை அப்படியே வழி நடத்தி கூட்டிகிட்டு வந்துடுவாருன்னு ஒரு நம்பிக்கை. அதனால தான் நானும் போயிட்டு பிள்ளையாரை பார்த்துட்டு சிவன் ஐயாட்ட போயிட்டு மாலையை வச்சு வாங்கிட்டு சுற்றி கருவறையெல்லாம் சுற்றி வருவோம். பார்த்திங்களா, கருவறைக்குள்ளார போக முடியல. 50 ரூபா டிக்கெட்டும் சரியான கூட்டம், 100 ரூபா டிக்கெட்டும் சரியான கூட்டம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆறுமுகம் அப்புறம் ஆஞ்சநேயர் எல்லாரையும் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டேன். கொடிமரம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே என்ன பண்ணுறேன், அப்பா உங்களோட கருவறை என்னால் பார்க்க முடியல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்படி பார்க்குறாங்க. ஐயர் என்ன பண்ணுறாரு, கருவறைக்குள்ளார 50 ரூபா டிக்கெட்டும் 100 ரூபா டிக்கெட்டும் இணையுது பார்த்திங்களா, நவருங்க, வழிவிடுங்க, ஓரமாக நில்லுங்க, சத்தம் போட்டு அவங்கள விளக்குனவுடனே அந்த ஜோதிங்க 3 ஜோதி இந்த பக்கம் எரியும் பார்த்திங்களா. அப்பா உன் ஜோதி தான்ப்பா தெரியுது, பரவாயில்ல, எனக்கு அதுவே ஒரு காட்சி கொடுத்தீங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கிறேன். ஜோதிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சந்தன காப்பில் அவ்வளோ அழகாக தெரிஞ்சாருங்க. அது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, நகருங்க என் பொண்ணு கிளம்புது அப்படின்னு சொல்லிட்டு, நீ வரலன்னா என்ன, நான் இங்கேருந்தே உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை பார்த்தாருங்க. அவ்வளோ சந்தோஷம்தான். மூட நம்பிக்கையாக கூட இருக்கலாம், ஆனால் இறை நம்பிக்கையோடு நம்ம ஒரு சின்ன விஷயம் நமக்கு நடக்கும்போதெல்லாம் அது நமக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். அவரோட நம்பிக்கையோடு நான் கண்டிப்பாக கோயிலுக்கு கிளம்புறேங்க.